மாணவ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் யூனிட் 5 வடிவியல் ஜாமெட்ரி இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் அவ்வளோக்கா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது, இது ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்காது அப்படின்ட்டு நிறையா பேர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கம்மியான இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம குயிக்காக சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதாவது நம்ம கோணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கோணங்களில் நமக்கு மிஞ்சி மிஞ்சி தெரிஞ்சிருந்தா ஒரு செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கோணங்களோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன நேம்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 15 டைப் இருக்கு, 15 நேம் இருக்கு. அதை எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்க யூனிட் தான் இந்த யூனிட். ஸோ இந்த யூனிட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த 15 நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிக்குவீங்க. அதே போல் இந்த கோணங்கள் சம்பந்தமாக தியரிட்டிக்கல் கான்செப்ட்லையும் கேள்விகள் வரும், டயக்ராம் வச்சும் கேள்விகள் வரும், அதே போல் ஆங்கிள் கொடுத்தும் கேள்விகள் வரும். இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே சூப்பராக இதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஒரு டைப்பு 15 டைப் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி வடிவேல் கான்செப்டில் இந்த கோட்டு துண்டுனா என்ன, கதிர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல, அதை இந்த ஒரு இதில் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது நேர்கோடுன்னு சொல்கிறது என்ன, இருபுறமும் முடிவுறாமல் நீள்வது தான் நம்ம நேர்கோடு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டயக்ராமே நீங்கள் கவனிங்க, இந்த மாதிரி இருக்கும். அந்த நேர்கோடு அப்படிங்கிறத ஏபின்னு போட்டு மேலே இந்த மாதிரி ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதுதான் இதோட சிம்பிள். இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் கேள்வியாக கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இரு முடிவு புள்ளிகளை கொண்டு உள்ள கோட்டை நம்ம எவ்வாறு அழைப்போம் அப்படின்னா நேர்கோட்டு துண்டு. இதுதான் அப்போ நேர்கோட்டு துண்டு அப்படின்னா ரெண்டு சைடு வந்து என்ன இருக்கும், முடிவு புள்ளிகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா முடிவிடாமல் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல் தான் இந்த சைடு ஆரோ மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா முடிவிடாமல் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். பட் கோட்டு துண்டு அப்படின்னா ஒரு எண்டு இருக்கும். இது ஒன்று. அடுத்தது கதிர் அப்படிங்கிறத பாருங்க, ஒரு புள்ளி ஏ என்ற புள்ளியில் தொடங்கி பி என்ற புள்ளி வழியாக ஒரு குறிப்பிட்ட திசையில் முடிவில்லாமல் நீள்வது தான் நம்ம கதிர்னு நம்ம சொல்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதே போல் ரெண்டு கோடு இணை கோடுகள், அதாவது இப்போ இந்த இருக்குன்னா அதே சேமில், அப்போது அதுக்கு சமமான அந்த செங்குத்து தொலைவுங்கிறது இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இணை கோடுகள் சொல்கிறோம். இணை கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதில்லை. ஸோ இது பேசிக்கலான தியரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் கோணங்கள் சம்பந்தமாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை ரொம்ப ஒன்பதுனா நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னும் அடுத்து வெட்டுக்கோடுகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னா இரண்டு கோடுகளுக்கு பொதுவான ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அவை வெட்டுக்கோடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு கோடு, இந்த ஒரு கோடு, இந்த ஒரு கோடு, இந்த கோட்டுக்கு எம் அப்படின்னு பேர், இந்த கோட்டுக்கு எல்லுன்னு பேர். அது ஒரு பொதுவான புள்ளியில் மீட் ஆகுது. ஓகே, பொதுவாக வந்து இந்த புள்ளி இருக்குது அப்படின்னா இதைத்தான் என்ன சொல்கிறோம், வெட்டுக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம், வெட்டும் கோடுகள்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு கோட்டில், அதாவது ஒரு கோட்டில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டின் மீது அமைந்தால் அவைகள் ஒரு கோடமை புள்ளிகள். ஒரு கோடமை புள்ளிகள், அந்த வார்த்தையிலே புரியுதா, ஒரே கோட்டில் அத்தனை புள்ளிகள்லாம் அமைஞ்சிருக்கு, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள். இப்போ அதே இது நீங்கள் ரெண்டாவது டயக்ராம் கவனிங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அடுத்து தனியாக இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறோம், அதாவது ஒரே நேர்கோட்டில் அமையாத புள்ளிகளை ஒரு கோடமையா புள்ளிகள். இவ்வளவுதான், அந்த வார்த்தையிலே நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் கோட்டு துண்டுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் இந்த ஒரு 6 கேள்வியை நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு, இரு திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டு செல்லும் நேர்பாதையை நம்ம என்ன சொல்கிறோம், நேர்கோடு நம்ம சொல்கிறோமா. ஏன்னா இப்போ ஏங்கிறது ஒரு பாயிண்ட்டு, பிங்கிற ஒரு பாயிண்டில் இப்போ இந்த மாதிரி நம்ம கோடுன்னு போட்டு ரெண்டு சைடுமே முடிவில்லாமல் ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருந்தோமா, இதான் நேர்கோட்டு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதான் நோட் பண்ணியிருந்தோம், நேர்கோடு தானே. ஸோ இருபுறமும் முடிவில்லாமல் நீள்வது நேர்கோடு, இதாவது. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இந்த தியரியை மட்டும் இந்த வார்த்தையில் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இரு முடிவு புள்ளிகளை கொண்ட ஒரு நேர்கோட்டு துண்டின் பகுதி.
ரெண்டு முடிவு புள்ளியில் இருக்குது அப்படின்னா, அப்போ அதாவது ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் இதோட முடிஞ்சு அப்படின்னா இதான சொல்லுவோம் கோட்டு துண்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோமா? ஓகே, இது ஒன்று. அடுத்தது ஒரு டேஷ் என்பது ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரே திசையில் முடிவில்லாமல் செல்லும் நேர்பாதை. எதை சொல்கிறோம்? ஒரு கதிர் அப்படிங்கிறதா. ஏன்னா கதிர் அப்படிங்கிறது இப்போ ஏங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்து பி வழியாக சென்றுட்டு ஒரே திசையில் அப்படியே முடிவில்லாமல் போகும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கதிர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் கோடுகள். இப்போ செங்கோணத்தில் வெட்டி கொள்ளக்கூடிய கோடுகள் செங்குத்து கோடுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். இது இங்கே மென்ஷன் பண்ணலாம், ஆனால் நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருக்கோம் செங்குத்து கோடுகள். அடுத்து ஒரு புள்ளியில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் கோடுகள், வெட்டுக்கோடுகள். இதை நம்ம பார்த்துருந்தோம், இப்போ நம்ம பார்த்துருந்தது தானே வெட்டுக்கோடுகள். அடுத்தது ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளா கோடுகள் என்ன சொல்லுவோம்? இணை கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இணை கோடுகள் இது ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது இணையாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 6 கேள்வியில நீங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்லேருந்தும் ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்க கான்செப்டில் இருந்துமே அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு கோட்டு துண்டை பற்றி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த டயக்ராமில் இருந்து எது வந்து இணை கோடு, எது கோட்டு துண்டு, அந்த மாதிரிலாம் நேம்லாம் இதை நம்ம பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தது தான். இப்போ தான் கோணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இத்தனை அந்த 15 டைப்பில் இருக்கா. அடுத்து இந்த இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா டயக்ராமில் இருந்து எந்த ஆங்கிள் கேள்வி கேட்டாலும் சூப்பராக ஆன்சர் பண்ணிடுவீங்க. நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கிளாஸே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது எந்தெந்த மாடல்லலாம் கேள்வி கேட்குறாங்க, டயக்ராம் வச்சு என்ன கேள்வி கேட்குறாங்க, அதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் கான்செப்டில் 2Dயில் கூட்டு வடிவம் அந்த மாதிரி டயக்ராம் வச்சு தான் நிறையா கேள்விகள் இருக்குது. அப்போது அதையும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். அதே போல் இந்த ஆங்கிள் வச்சு உங்களுக்கு டயக்ராம் நிறையா இருக்கும். பின்னாடி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ கோணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் பார்த்தது. பாருங்கள், இதில் தான் ஃபஸ்ட்டு டைப்லேருந்து ஆரம்பிக்குது. குறுங்கோணம் நம்ம சொல்கிறோமா? குறுங்கோணங்கிறது என்ன? 0லேருந்து 90க்குள்ளே இருக்கிற கோணத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? குறுங்கோணம் சொல்கிறோம். ஓகே, அழகாக அந்த பிக்சரில் இருந்து சூப்பராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது செங்கோணம். இது 2வது டைப்பு. செங்கோணங்கிறது என்ன? சரியாக 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செங்கோணம் சொல்கிறோம். அடுத்தது விரிகோணம் அப்படின்னா 90 டிகிரியில் இருந்து 180க்குள்ளே 90 to 180க்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? விரிகோணம்னு சொல்கிறோம். அடுத்து நேர்கோணம் சொல்கிறது என்ன சொல்கிறோம்? எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நேர்கோணம் மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து பின்வளை கோணம்ங்கிறத எதை சொல்கிறோம்? 180ல் இருந்து 360க்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த டிகிரி அளவு இருந்துச்சுன்னா, இப்போ இந்த டிகிரிலாம் பாருங்கள், இப்போது நேராக எக்ஸாக்டாக இருந்தால் 90 டிகிரி, இதுக்கு நேராக இருந்தால் 180 டிகிரி, அதையும் தாண்டி இருக்குது. அப்போ 180லேருந்து 360க்குள்ளே இருந்துச்சுன்னா அதை பின்வளை கோணம். அப்போ இதில் எத்தனை டைப்? இது பேசிக் நம்ம பார்த்த 5 டைப் தானே. இது 3வது, இது 4வது நேர்கோணம், 5வது பின்வளை கோணம். 5 நம்ம பார்த்தோமா? இனி ஒவ்வொன்றா பாருங்க. அடுத்தது நிரப்பு கோணங்கிறது நம்ம பார்த்துருந்தது தான். என்ன? சரி, இப்போது நிரப்பு கோணம் அப்படின்னா 2 கோணங்களோட கூடுதல் 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கோணங்களை நம்ம நிரப்பு கோணம் சொல்கிறோம். ஓகே, இது ஃபாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்தது மிகை நிரப்பு கோணம். இது 7வது. 2 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதை மிகை நிரப்பு கோணம் சொல்கிறோம். ஒரு லைனில் எந்தது வேணாலும் கட்டாக இருக்கலாம், எந்தது வேணாலும் கட்டாக இருந்தாலும் அதோட ஆங்கிள் மென்ஷன் பண்ணிட்டாங்கனாவே மீதி உள்ள ஆங்கிள் வந்து 180 எதை கூட்டினா 180 வரும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தத்துக்கு 180 வர்றதுக்கு நம்ம எதை ஆட் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும் நம்ம பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம லோயர் கிளாஸில் நம்ம பார்த்தது. இப்போ அடுத்தடுத்தது பாருங்கள். இப்போ இதை வச்சு உங்களுக்கு இந்த கேள்வியில் இருக்கும், இதையும் பார்த்துலாம். ஒரு நேர்கோணத்தின் அளவானது, நேர்கோணம் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? 180 டிகிரி. அடுத்து 128 டிகிரி அளவுடைய கோணம் டேஷ் கோணம் என்று அழைக்கப்படும். அதாவது இங்கே வந்து என்ன 128 டிகிரி அப்படின்னா எதுல இருந்து 90 to 180 டிகிரி. அப்போ 90 to 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? விரிகோணம்னு சொல்லுவோம். அடுத்தது செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமையும் கோணம். அதாவது செவ்வகம் இந்த மாதிரி செவ்வகம் இருக்குது. செவ்வகம் பார்த்தோம் அப்படின்னாவே அந்த மூளை எல்லாமே என்ன ஒரு செங்குத்து தானே. அப்போது 90 டிகிரி இருக்கும், செங்கோணமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்
பி தான் அதுக்கான சரியானது. அடுத்தது, ஒரு நேர்கோணமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் போது நமக்கு கிடைப்பது. அப்போ ஒரு நேர்கோணங்கிறத இரு சம பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னாவே இந்த சைடு ஒரு செங்கோணம் உருவாகும், இந்த சைடு ஒரு செங்கோணம் உருவாகும். அப்போ 2 செங்கோணங்கள் உருவாகும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியானது. அடுத்தது, 0 டிகிரி அளவுடைய கோணம் பூஜ்ஜிய கோணம். இதோ 0ன்னு வந்தாவே அது பூஜ்ஜிய கோணம் மென்ஷன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த டைப் மொத்தம் 7 டைப் தெரிஞ்சுக்கிட்டது மூலயமா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். டயக்ராம்லையும் நம்ம என்ன வேல்யூ கேட்குறாங்களோ அதையும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் தான் நம்ம ரிமைனிங் இருக்க ஒரு 8 டைப் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுத்துள்ள கோணங்கள் இது நம்ம பார்க்குறோம். அடுத்துள்ள கோணங்கள் இது வந்து 8வது டைப்பு. அடுத்துள்ள கோணங்கள் எதை நம்ம அடுத்துள்ள கோணங்கள் நம்ம சொல்கிறோம்னா ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இந்த டயக்ராமே நீங்கள் பார்த்தாலுமே இப்போ இது ஒரு ஆங்கிள் உருவாகிருக்கும். அதாவது எப்பயுமே ஒரு ஆங்கிள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எங்கே வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த இடத்துல கோணம் உருவாகுமோ அந்த இதை நம்ம நடுவில் தான் போடணும். இப்போது ஏஓபின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏஓபி இது பேசிக்காக உங்களுக்கு தெரியும் தான். அதாவது இங்கே ஏலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. கோணம் வந்து இந்த ஓங்கிற ஜாயிண்ட் புள்ளியில் தானே இருக்குது. அதனால் ஓங்கிற நடுவில் நம்ம நோட் பண்ணணும். அடுத்ததை நம்ம பி நோட் பண்ணலாம். இப்போ அதே இது இந்த கோணம் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோணம் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு எது நடுவில் இருக்குது? ஓ தான். அப்போது பிஓசி பிஓசின்னு சொல்லிக்கலாம் அல்லது சிஓபி இதுவும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ எந்த இடத்துல கோணம் உருவாகுமோ அது எப்பயுமே நடுவில் இருக்கணும். நம்ம என்ன பேர் வச்சாலும் சரி அந்த கோணம் எந்த சைடு வருமோ அதுக்குள்ளே நம்ம நடுவில் நேம் சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான். ஓகேவா? இப்போது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோணம் உருவாகிறதுல ஒரு லைனுங்கிறது பொதுவாக இருக்கும். இப்போ இந்த கோணம் உருவானதுக்கு ஓபிக்கும் இந்த பிஓ பொதுவாக தான் இருக்குது. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிஓசி இந்த கோணத்துக்கும் இந்த லைனுங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து அடுத்தடுத்த கோணமும் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த கோணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? அடுத்துள்ள கோணங்கள். ஓகேவா? அடுத்துள்ள கோணங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. பின்னாடி நீங்கள் இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த கோணங்கள் பொதுவான ஒரு முனை, பொதுவான ஒரு கதிர், மேலும் பொதுவான உட்பகுதி இல்லாத இரு கோணங்கள் அடுத்தடுத்த கோணங்கள். இப்போ இந்த டயக்ராமே இங்கே பாருங்கள். இதில் ஒரே ஒரு முனைனா இந்த இடத்துல ஒரே ஒரு முனை மட்டும்தானே இருக்குது. அப்போ ஒரு முனை. அடுத்து பொதுவான ஒரு கதிர். இப்போ இந்த இடையில இருக்க கதிர்ங்கிறது இந்த இதுக்குமே வந்து பொதுவாக இருக்கும், இதுக்குமே கூட பொதுவாக இருக்கும். அப்போ பொதுவான ஒரு கதிர் இருக்குது. அடுத்து பொதுவான உட்பகுதி இல்லாத கோணங்கள். இப்போ பொதுவான உட்பகுதி அப்படின்னா எல்லாம் ஈக்குவலாக பிரிய கிடையாது. இப்போ இந்த 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வேறு ஆங்கிள் இருக்கும். அடுத்து 2 மென்ஷன் பண்ணால் அதுக்கு வேறு ஆங்கிள் இருக்குது. 3னா அதுக்கு வேறு ஆங்கிள் இருக்குது. அப்போ பொதுவான உட்பகுதிலாம் இல்லை. இந்த கோணங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி ஷேப்பில் வந்தால் அதை அடுத்தடுத்த கோணங்கள். புரிஞ்சுங்களா? 8வது. அடுத்தது 9வது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டயக்ராம் எப்படி கொடுத்துருந்தாலுமே கூட அது அடுத்தடுத்த கோணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நொங்கு இதுலேயும் கூட பாருங்கள் எப்படிலாம் ஆங்கிள் கிரியேட் ஆகிருக்கும். அப்போது இது கோணம் வேறு அளவாக இருக்கும், இந்த கோணம் இந்த மாதிரிலாம் ஆங்கிள் வேறு வேறையாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்ததாக இருக்கா? அடுத்தடுத்த கோணங்களாக இருக்கா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு நேரிய கோண இணை. நேரிய கோண இணை இது 9வது டைப்பு. நேரிய கோண இணை இதில் என்ன கண்டிஷனுங்கிறத பாருங்கள். இதில் நேரிய கோண இணை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம மிகை நிரப்பு கோணம் நம்ம பார்க்குறோம்ல அதே இதுதான். 180 டிகிரி ஒரு நேர்கோட்டில் எப்படிலாம் பிரியுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேரிய கோண இணைன்னு சொல்கிறோம். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, நல்லா கவனிங்க. மிகை நிரப்பு கோணங்களாக அமையும் அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோட்டின் மீது அமையும் கோண இணைகளை உருவாக்கும். இந்த கோண இணைகள் தான் நேரிய கோண இணைகள் எனப்படும். அப்போது ஒரு நேர்கோட்டிலே இது வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுலேயே ஒரு கோணங்கள்ங்கிறது அடுத்தடுத்து உருவாகிட்டே தான் இருக்கும். இதை நம்ம நேரிய கோண இணைகள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இது எதுலேருந்து உருவாகும்? மிகை நிரப்பு கோணங்களாக அமையும்.
இதுதான். அப்போ மிகை நிரப்பு கோணங்கள்னாவே என்ன சொல்லுவோம், அந்த ரெண்டு கோணங்களோ 3 கோணங்களோ இந்த மாதிரி கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு எப்படின்னா போதும். மற்ற பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் நேரிய கோண இணைகள் அப்படிங்கிற போது மிகை நிரப்பு கோண கான்செப்ட் தான். ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, கேள்வி இப்போ 2 கோணங்கள் நேரிய கோண இணைகளாக இருந்தால் அதில் ஒரு கோணம் இந்த கோணம்னா இன்னொரு கோணம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன நேரிய இணை கோணம் அப்படின்னா அந்த 2 கோணங்களோ 3 கோணங்களோ அதோட கூடுதல் 180 டிகிரிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ மிகை நிரப்பு கோணங்கள் நேரிய இணை கோணங்கள் ரெண்டுமே அதோட கோணம் 180 டிகிரிங்கிறது தான். புரிஞ்சுங்களா? ஸோ இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டயக்ராம் இனிமேல் தான் நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே கவனிங்க, எடுத்துக்காட்டு 5.3 பின்வரும் அடுத்துள்ள கோண இணைகளில் எவை நேரிய கோண இணைகளாக அமையும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நேரிய கோண இணைகளாக அமையணும் அப்படின்னா அந்த கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி இருக்கணும். இதை ரெண்டையும் கூட்டினா 180 வருமா? ஸோ 180 வரும். அடுத்து இதை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 170 டிகிரி வரும். இது ஆக்சுவலாக 170 80 ரைட் 180ன்னு வரும். இதை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 179 டிகிரி தான் வரும். இதை கூட்டினீங்கன்னா 180 டிகிரி. அப்போ எதை கூட்டும்போது 180 வந்துச்சு, இதை கூட்டும் 180 வந்துச்சா? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், நேரிய கோண இணைன்னு சொல்லலாம். ரைட்டா? இது வந்து 180 வரல. அதே போல் இதுவும் 180 வரல. லாஸ்ட் இருக்கிறது 180 வந்துச்சு. அதுவும் நேரிய கோண இணையாக அமையும். ஸோ புரிஞ்சுங்களா? அப்போது இந்த பாயிண்ட் தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நேரிய கோண இணை அப்படின்னா உங்களுக்கு மிகை நிரப்பு கோணங்களாக அமையும். 2 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரியாக இருக்கும். அடுத்து இந்த டயக்ராம். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் டயக்ராம் வச்சு தெரிஞ்சுக்க போகிறீங்க. விடுபட்ட கோணத்தை காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஒரு நேர்கோடு இருக்குது, அதில் ஒரு சைடு 123 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முழுசாக எவ்வளவு இருக்கும்? ஒரு நேர்கோடு அப்படின்னாவே நேர்கோணம் அப்படின்னாவே 180 டிகிரி இருக்கும். நீங்கள் இதோட 180ஓட 123 மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அல்லது 123ஓட எதை கூட்டினா உங்களுக்கு 180 வரும்? 57 டிகிரி 57 டிகிரிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்து இங்கே 46 இருக்குது. 46ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 180 வரும்? நீங்கள் கூட்டுறது எப்படின்னு யோசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் 46 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 4 இங்கே 7 தான் இருக்கும், 3 134 டிகிரி. இதுதான் அடுத்தது. இது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து இந்த மாதிரி மாடலில் கேள்வி இருக்கும் பாருங்கள். 2 கோணங்கள் 3:2 என்ற வீதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் அவற்றை காண்க. ஏன்னா வீதம் கொடுத்து கோணங்களோட வீதம் கொடுத்து அந்த கோணங்கள் என்னன்னு கேட்பாங்க. அதில் இருக்க நம்மளுக்கு முக்கியமான குழுவே என்ன அப்படின்னா அது நிரப்பு கோணமா மிகை நிரப்பு கோணமா இதை நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, மிகை நிரப்பு கோணங்கிறது பலா நேரிய கோண இணைகள் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இதோட கூடுதல் என்ன இருக்கணும்? இந்த 2 ரேஷியோவோட கூடுதல் 3 + 2 எவ்வளோ வரும்? 5. இந்த 5x கூடுதல் எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணும். இது 2 எக்ஸ் வேல்யூ, 4 5 3 15 பேலன்ஸு 3 6 30. அப்போ 36 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 36 அப்படின்னா இனி 3 × 36 மொதல் டிகிரி, அடுத்து 2 × 36 ரெண்டாவது டிகிரி. ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாமா? 8 பேலன்ஸ் 1, அடுத்தது 3 9 1 10 108 டிகிரி. இனி நீங்கள் 108ஓட எதை கூட்டினா உங்களுக்கு 180 வரும்? 72. ஸோ 72 தான் ரெண்டாவது டிகிரி. ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 108 டிகிரி 72 டிகிரி. இது தெரிஞ்சுக்கலாம், இது புரிஞ்சுக்கிறது. அடுத்தது நேரிய கோண இணைகளுக்கு இன்னும் ஒரு சில பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நேரிய கோண இணைகள் ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி. இப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த டயக்ராம் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதாவது ஒரு புள்ளியின் மீது, இப்போ இந்த இடத்துல புள்ளி இருக்குது, இதோட கோணமும் 180 டிகிரி தான். இந்த இடத்துல புள்ளி இருந்தாலும் இதோட கோணமும் அந்த 180 டிகிரி தான்.
இதுதான் நீங்கள் இந்த பாயிண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரின்ட்டு. இதே இது அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க. ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இது எந்த ஆங்கிளில் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டயக்ராம் இருக்குது. இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில் அமையக்கூடிய அனைத்து கோணங்களும், இப்போ அனைத்து கோணம்னா இதையும் நம்ம எடுத்துக்குவோம், இதையும் கோணமாக எடுத்துக்குவோம், இதுவும் கோணம், அதே போல் இங்கேருந்து இதுவும் ஒரு கோணம் தான். அப்போது ஒரு புள்ளியில் அமைஞ்ச அனைத்து கோணங்களோட கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி. அப்போ போன பாயிண்ட் வந்து என்ன, ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி. அதே இது வந்து காமனாக ஒரு புள்ளியில் அமையும். இப்போ ஒரு புள்ளி, இந்த புள்ளியோட கோணம் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே 360 டிகிரி சொல்கிறாங்க. இப்போ வட்டம், அந்த வட்டத்தோட டிகிரி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ சென்டரில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து மொத்தத்துக்கு 360 டிகிரி நம்ம சொல்லுவோம்ல, இந்த கான்செப்ட் இங்கே வரும். கோணங்களோட ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. ஸோ இதுதான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இது எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் யோசிக்கும் போது, அடுத்தடுத்து எப்படிலாம் வரும்னு யோசிக்கும் போது தான் இதோட வேல்யூலாம் புரியும். ரைட், இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அவங்க எப்படி இருந்தாலுமே, இப்போ இந்த மாதிரி டயக்ராம்லாம் எப்படி கொடுத்தாலுமே இது 32 டிகிரி சொல்லிட்டாங்க, இதை 26 சொல்லிட்டாங்க. அப்போ இதோட கோணம் என்ன இருக்கும்? மொத்தத்துக்கு இந்த பாயிண்டில் அமைஞ்ச மொத்த கோணம் 180 டிகிரி. அதில் 32 போயிடுச்சு, அடுத்து 26 போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க, 8 5 58 டிகிரி போயிடுச்சா? அப்போ 180ல் 58 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த மீதி இருக்க இந்த கோணம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 2 பேலன்சிங் 5 7 5 போனுச்சுன்னா 2 122 டிகிரி. இதோட கோணத்தோட வேல்யூ என்ன? 122 டிகிரி. அவ்வளோதான். இனி உங்களுக்கு ஒவ்வொரு டயக்ராமும் வித்தியாசமாக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தாலுமே இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இதில் என்ன கேள்வி கேட்குறாங்க? எக்ஸ் டிகிரின்னு கேட்டிருக்காங்களா, இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு பாயிண்ட்டை சுற்றி எல்லா கோணங்களோட கூடுதல் என்ன இருக்கணும்? 360 டிகிரி இருக்கணும். அதில் இங்கே பாருங்கள், 98 டிகிரி கொடுத்துட்டாங்க, 23 கொடுத்துட்டாங்க, 76. அப்போ ஃபஸ்ட்டு இதை 3ஐயும் கூட்டிக்குவோம். கூட்டிட்டோம் அப்படின்னா 98 23 76. இப்போ இங்கே 9 8 17க்கு 7 பேலன்ஸ் 1 10 19 197 டிகிரி இதிலே போயிடும். அப்போ 360ல் 197 டிகிரி போணுச்சுன்னா மீதி வர்றதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ இங்கே 3ன்னு வரும், இங்கே 5. அப்போ 15ல் 9 போடுச்சுன்னா 6, இங்கே 2 இருக்கும், 163 டிகிரி. அப்போ 163 டிகிரி தான் இதற்கான ஆன்சர். இதை ரெண்டையும் கூட்டினா என்ன தான் வரும்? 360 டிகிரிங்கிறது வரும். ஸோ நமக்கு தேவையான எக்ஸோட வேல்யூ 163 டிகிரி. அதில் இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த 363 டிகிரி ஆன்சர் வந்துருச்சா? இந்த மாதிரி தான் நீங்கள் டயக்ராமில் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இது வரைக்கும் 9 டைப்பு கோணங்கள் நம்ம பார்த்தோமா? இப்போ அடுத்தது 10வது டைப்பு குத்தெதிர் கோணங்கள். இதில் அழகாக இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பிக்சரை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. எதை குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லுவோன்னு பாருங்கள். கோணங்கள் முனையை பொறுத்து ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். கோணங்கள் வந்து முனையை பொறுத்து ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். இவை குத்தெதிர் கோணங்கள் என்று அழைக்கப்படும். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இரு கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது, 2 கோடுகள், இப்போ தான் இந்த டயக்ராமை பார்த்தோம்னா புரியும். 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது இரு ஜோடி அடுத்தடுத்த அமையா கோணங்கள் உருவாகும். 2 ஜோடி அடுத்தடுத்த அமையா கோணங்கள்ங்கிறது உருவாகும். இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. 2 ஜோடி அடுத்தடுத்த அமையா கோணங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோணங்களை தான் குத்தெதிர் கோணங்கள்னு சொல்கிறாங்க. இப்போது 2 கோடு வெட்டிருச்சு, 2 கோடு கட் ஆயிடுச்சு. அதில் அடுத்தடுத்த கோணங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த கோணம், இதுக்கு அடுத்து உருவாகிற கோணம் இந்த கோணம், இதுக்கு அடுத்து வர கோணம் இந்த கோணம், இதுக்கு அடுத்து வரக்கூடாது இந்த கோணம். அப்போது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்தடுத்து அமையா கோணங்கள்னு சொல்லியிருக்காங்க. எதை குத்தெதிர் கோணங்கள்னு சொல்கிறாங்கன்னா, அடுத்தடுத்து அமைஞ்ச கோணங்கள்னால் குத்தெதிர் கிடையாது, அடுத்தடுத்து அமையா கோணங்கள் தான். அப்போது இப்போ பாயிண்ட் முக்கியமானதை நல்லா கவனிங்க. இப்போது நீங்கள் இந்த கோணம்ங்கிறது கவனிச்சிங்கன்னா, இந்த கோணம் இருந்துச்சா இதுக்கு அடுத்த கோணம் இது அல்லது இதை எது வேணால் எடுத்துக்கலாம்.
இது இல்லாமல் அடுத்தடுத்த கோணம் அமையாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்கா, இதுதான் குத்தெதிர்கோணங்கள். இந்த கோணத்துக்கு எதிர்கோணம் என்ன, குத்தெதிர்கோணம் என்னன்னு கேட்டால் இந்த கோணம். அப்போ இதில் இருந்து என்ன புரிஞ்சுக்க போகிறீங்க, இதுக்கு எவ்வளவு டிகிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 110 டிகிரி இருந்துச்சுன்னா அதே டிகிரி அளவு தான் இங்கே 110 டிகிரி. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. குத்தெதிர்கோணங்கள்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுருக்கணும். அடுத்து அந்த குத்தெதிர்கோணங்களோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும், இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இது ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு ரெண்டு ஜோடி உருவாகும் சொன்னாங்கல்ல, ரெண்டு ஜோடி. அப்போ ஃபஸ்ட்டு ஜோடி என்ன, இந்த கோணத்துக்கு அப்படியே இதுதான். அடுத்தது என்ன வரும், இப்போ இந்த கோணம் இருக்குல்ல, இந்த கோணம், இந்த ரெண்டாவது கோணத்துக்கு குத்தெதிர்கோணம் நாலாவது. அப்போ 1 3 குத்தெதிர்கோணம், அதே போல் 2 4 குத்தெதிர்கோணம். இதுக்கு என்ன ஆங்கிள் இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு 40 டிகிரி இருக்குது அப்படின்னா அதே 40 டிகிரி தான் இதுக்கும் இருக்கும், ரெண்டாவதுக்கும் இருக்கும். இதுதான் குத்தெதிர்கோணங்கள். அப்போ குத்தெதிர்கோணங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு சிம்பிள் கூட இப்படி கொடுத்துட்டாங்க. இதுவும் ஈக்குவல், ஒரே ஒரு லைனை மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ 1 3 குத்தெதிர்கோணங்கள். அடுத்து இங்கே 2 கோடு போட்ட மாதிரி இங்கேயும் 2 கோடு போட்டிருக்காங்கல்ல, அப்போ இதுக்கு என்ன கோணம் இருக்கோ அதே கோணம் தான் இதுக்கு இருக்குது. இதுவும் குத்தெதிர்கோணம். அப்போ 2 ஜோடி உருவாயிருக்கு. 2 அடுத்தடுத்தெல்லாம் கிடையாது, அடுத்தடுத்து அமையா கோணங்கள். இதுதான் குத்தெதிர்கோணங்கள். அப்போ 10வது குத்தெதிர்கோணங்கள்லாம் என்னங்கிறத தெரிஞ்சிருச்சா. இதோட வேல்யூலாம் நீங்கள் ஈக்குவல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி டயக்ராம்லலாம் நம்மளை யோசிக்கிற அளவுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா டயக்ராம்லாம் இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்கும்போது நிறையா இருக்கும். நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்ச அப்படின்னாவே அதில் நீங்கள் எப்படி வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 10வது டைப் பார்த்துட்டோம். பாருங்கள், குத்தெதிர்கோணங்களில் எதெல்லாம் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ இந்த டயக்ராமே நீங்கள் வச்சுட்டாலுமே இந்த கோணத்துக்கு அப்படியே ஆப்போசிட் இது என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் வரும். அதே போல் தான் இந்த கோணத்துக்கு ஆப்போசிட் இது இருக்கும், இது ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் ஒரு ஜோடி, அதே போல் இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது ஈக்குவலாக இருக்கும். அதே போல் தான் நம்ம ஃபேனுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபேனுக்கும் இந்த சக்கரத்துக்கும் நீங்கள் பார்த்தாலுமே கூட இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன இருக்கோ அது ஒரே ஈக்குவல். அதே போல் நீங்கள் இந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இதுக்கு ஆப்போசிட் என்ன வருதோ அது ஈக்குவல். ஸோ 2 2 இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் குத்தெதிர்கோணங்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எந்த ஷேப் கொடுத்தாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் குத்தெதிர்கோணங்கள் என்ன அப்படிங்கிறத இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், இப்போ இந்த பாருங்கள் டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இங்கே என்ன இருக்கும் 150 டிகிரி இருந்துச்சுன்னா அதே 150 டிகிரி தான் எக்ஸோட வேல்யூ. இதான் குத்தெதிர்கோணங்கள் சமம்ங்கிற வரும்ல, அப்போது இது வேல்யூ. இப்போது சரி, இப்படி கொடுத்துட்டு இதோட ஆங்கிள் கேட்குறாங்க. இதோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்டு தான். என்ன அப்படின்னா ஒரு நேர்கோடு இருக்குது, நேர்கோடோட மொத்த டிகிரி எவ்வளவு, மொத்த டிகிரி 180 டிகிரி. அதில் இந்த ஒரு சைடு மட்டும் 150 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இது வந்து எவ்வளோ வரும், 30 டிகிரி தானே வரும். இப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கொஸ்டினை பொறுத்து எந்த ஏரியாவை நம்ம யோசிக்கணும், எந்த லைனை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பொதுவாக ஒரு லைன் எப்படியோ சார்ஜ் கொடுத்தாலுமே கூட அதோட கோணம் வந்து எவ்வளோ வரும், அதோட கோணம் 180 டிகிரி தான். இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வேறு என்னென்ன பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அதோட வேல்யூலாம் நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது பாருங்கள், ஏபிங்கிற ஒரு நேர்கோடு கொடுத்து எக்ஸ்ன்னு எப்படி வேணால் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்ன்னு வச்சு எதுவுமே ஆங்கிள் கொடுக்காம இப்படி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை ரெண்டையும் கூட்டணும். அப்போ 4x + 2x இதை ரெண்டையுமே கூட்டுனா என்னதான் வரணும், 180 டிகிரி வரணும். 80 டிகிரி 180 டிகிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து என்ன வரும், 6xோட வேல்யூ 180 டிகிரினா எக்ஸோட வேல்யூ 30 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ 30 தெரிஞ்சுன்னா போதுமே. இங்கே நாமனா 12 120 டிகிரி, இது 60 டிகிரி. அவ்வளோதான். இது ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 180 வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆக்சுவலாக நம்ம பயிற்சி கணக்கு வந்துட்டோமா? எஸ், பயிற்சி கணக்கு நம்ம வந்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்ததுலாம் இன்னும் நிறையா கோணங்கள் டைப் இருக்குது, ஒன்று வேணால் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாருங்கள்,
ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள் 1:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஒவ்வொரு கோணத்தின் மதிப்பையும் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு புள்ளியில் அமையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரே ஒரு புள்ளி, அந்த புள்ளியில் அமையக்கூடிய மொத்த கோணங்கள் எவ்வளோ வரணும்? 360 டிகிரி வரணும். இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவோட கூடுதலும் 360 டிகிரி சமம். ரேஷியோட கூடுதல் என்ன? எல்லாத்தையுமே எக்ஸ்னு வச்சிங்க அப்படின்னா 1x 4x 7xன்னு வச்சிங்கன்னா எல்லாத்தையும் கூட்டினா 12 வரும். அப்போ 12xோட வேல்யூ 360 டிகிரி அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன? ஒரு 12 12 3 12 36, அப்போ 30 டிகிரி. அப்போ இங்கேயும் எக்ஸோட வேல்யூ என்ன? 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். மொதல் கோணம் 30 டிகிரி, ரெண்டாவது கோணம் 120 டிகிரி, மூணாவது கோணம் 21 டிகிரி, அதாவது 210 டிகிரி. இதுதான் 21 210, இதுதான் அந்த 3 டிகிரி. இது எல்லாத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 360 டிகிரி வருமா? இது எல்லாத்தையும் கூட்டினா 360 டிகிரி வரும். இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரைட், ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அடுத்தது பாருங்கள், நீங்கள் டயக்ராம் எப்படி நீங்கள் வச்சாலுமே கூட ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே இதுவும் கேட்டாங்க பாருங்கள். எக்ஸோட வேல்யூனா மேலே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும், ஏன்னா இது குத்தெதிர் கோணம். அடுத்து நம்ம பார்ப்போம். கோணத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த டயக்ராம் நல்லா கவனிக்கணும். இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், ஏன்னா இது குத்தெதிர் கோணம் தானே. அதே டயத்தில் இந்த ஒரு லைனை மட்டும் அப்படியே மைண்டில் வைங்க. இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவல் தானே. இது 180 டிகிரிக்கு ஈக்குவல். அப்போது இந்த எக்ஸ் டிகிரியும் ப்ளஸ் 3xையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். இதில் இருந்து பாருங்கள், இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் 4xன்னு வருமா? 4x ஈக்குவல் டு 180. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 4 16, பேலன்ஸ் 2 20னா 5 20, அப்போ 45 டிகிரி தான் எக்ஸோட வேல்யூ. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 45 டிகிரின்ட்டு. அடுத்ததை பாருங்கள், இப்போது எக்ஸோட வேல்யூ 45, இங்கே வந்து 3x தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன வரும்? 3x அப்படிங்கிறது 3 × 45, 3 × 45 120, 135 டிகிரி. ஸோ 135 டிகிரி தான் இதற்கான அந்த ஒய்யோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ 135 டிகிரி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போது நீங்கள் இதை வேறு விதத்துலையும் கண்டுபிடிக்கலாம். சார் இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே இந்த லைனை வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த லைனை எடுத்தாலும் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது எத்தனை டிகிரியாக வரணும்? 180 டிகிரியாக வரணும். அப்போ அதாவது எக்ஸ் டிகிரியும் ப்ளஸ் ஒய் டிகிரியும் சேர்ந்தது 180 அப்படின்னா இதில் எக்ஸ் தான் நம்ம 45ன்னு கண்டுபிடிச்சோம். கண்டிப்பாக 45ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்து இதில் இருந்து ஒய் வேல்யூங்கிறத நீங்கள் 180லேருந்து இந்த 45 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஒய் டிகிரி 135 டிகிரி அப்படிங்கிறது வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த குத்தெதிர் கோணம்னா என்ன, அதே போல் நேர்கோணங்கிறது என்ன, இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் எப்படி கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இதையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இதான் இங்கே என்ன இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இதில் அவங்க வந்துட்டு இந்த கோணம் கேட்குறாங்க, இதுக்கு எதிராக என்ன இருக்கோ அதுவும் சேம் வேல்யூ தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ 125 டிகிரி. இதில் இருந்தே நீங்கள் ஒரு நேர்கோடு, அப்போ மீதி ஒய் தானே. 125ஓட எதை கூட்டினா நமக்கு 180 கிடைக்கும்? 155. இதை கூட்டினா நம்மளுக்கு 100, அப்போ ஒய்யோட வேல்யூ 155. இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரி, வெறும் 55, நான் 155 சொல்லிட்டேன். சரி, வெறும் 55. இதெல்லாம் கூட்டினா 180 டிகிரின்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 55 டிகிரி, எக்ஸோட வேல்யூ 125 டிகிரி. அவ்வளோதான், இதுதான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சென்டென்ஸை கவனிங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் கூட, ஏன்னா நம்மளுக்கு டயக்ராமோ கோண வேல்யூவோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா கூட ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் இந்த
சென்டென்ஸ் மாதிரி கொடுத்தா தான் அந்த இடத்துல நம்ம லைட்டாக ஸ்டக் ஆகும். நல்லா கவனிங்க, ஏன்னா தியரி பாயிண்ட் அந்தளவுக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், அடுத்தடுத்த கோணங்களுக்கு பொதுவான உட்பகுதி இல்லை, பொதுவான கதிர் இல்லை, பொதுவான முனை இல்லை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பொதுவான முனை, ஒரு பொதுவான கதிர், பொதுவான உட்பகுதி உண்டு, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இது ஒரு பொதுவான கதிர், ஒரு பொதுவான முனை உண்டு, ஆனால் பொதுவான உட்பகுதி இல்லை. ஸோ இதுதான் நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்துருக்க பாயிண்ட்டு அடுத்தடுத்த கோணங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியானது. மற்றதையும் இங்கே ஒன்ஸ் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பொதுவான கதிர் உண்டு, பொதுவான முனை, பொதுவான உட்பகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இந்த பொதுவான உட்பகுதி உண்டுன்னு சொன்னாங்க, இது கான்செப்ட் கிடையாது. இது பொதுவான கதிர் கிடையாதுன்னு சொன்னாங்க, இதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு புள்ளியில் அனைத்து கோணங்களோட கூடுதல், ஒரு புள்ளியில் அனைத்து கோணங்களோட கூடுதல் 360 டிகிரி. அடுத்தது இப்போ இதில் பிஓசி இதோட ஆங்கிள் கேட்குறாங்க. மொத்தத்துக்கு 180 தான். 180ல் இதில் 65 போயிட்டு 35, 65 35 கூட்டினா 100, மீதி இருக்கிறது தான் அதற்கான ஆன்சர் 80 டிகிரி. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம 10 டைப் பார்த்துருக்கோமா? அடுத்து குறுக்கு வெட்டிகள். இந்த குறுக்கு வெட்டிகள்னால ஒரு சில கோணங்கள்லாம் உருவாகும். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இனிமேல் தான் நீங்கள் டயக்ராம் இதிலலாம் இந்த மாதிரி டயக்ராமை பார்ப்பீங்க. அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு இதுக்குமே. ஃபஸ்ட்டு குறுக்கு வெட்டிகள்ங்கிறது என்ன? 2 கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு குறுக்கு வெட்டி. அதிலே உங்களுக்கு மீனிங் இருக்குது. குறுக்கு வெட்டி அப்படின்னா குறுக்க ஒரு கோடு போகுது, அதுதான் குறுக்கு வெட்டி. இதையும் கட் பண்ணுது, இதையும் கட் பண்ணுது. ஸோ 2 வெவ்வேறு கோடுகள் எப்படி வேணால் இருக்கலாம், இணையாகவும் இருக்கலாம், வெவ்வேறாகவும் இருக்கலாம். ஸோ என்ன எப்படி இருந்தாலுமே அதுக்கு கான்செப்ட் ஒரே கான்செப்ட் வரும். பின்னாடி ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குறுக்கு வெட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்கள், குறுக்கு வெட்டியால் அமையும் கோணங்கள். ஸோ இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஒரு 2 கோட்டில் ஒரு குறுக்கு வெட்டு கோடு உருவாச்சுன்னா மொத்தம் 8 கோணங்கள் உருவாகும். இதுவே நீங்கள் நல்லா பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், 2 கோடு, எம்முங்கிற கோடு இருக்குது, என்னன்னு கோடு இருக்குது. ஒரு குறுக்கு லைன் ஒரு குறுக்கு வெட்டி உருவானுச்சுன்னா இங்கேயும் 4 கோணம் உருவாகும், இங்கேயும் 4 கோணம் உருவாகும். அப்போ மொத்தத்துக்கு 8 கோணங்கள் உருவாகும். இது நீங்கள் அந்த டயக்ராமை பார்க்கும்போதே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அந்த 8 கோணங்களில் என்னென்னலாம் ஸ்பெஷல்னு பாருங்கள். இப்போ அடுத்தது நான் டைப் சொன்னேன்ல, மொத்தம் 10 டைப் பார்த்தோம். இது 11வது டைப்பு, ஒத்த கோணங்கள். அப்போ இந்த மாதிரி குறுக்கு வெட்டியல் மூலயமா, குறுக்கு வெட்டியல்னா 2 கோட்டு இல்லை, ஒரு கோடு குறுக்க வந்திருக்கும், குறுக்க கட் பண்ணியிருக்கோம், அது மூலயமா கோணங்கள் உருவானது தான். இப்போ ஒத்த கோணங்கள்ங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கவனிங்க. வெவ்வேறு முனைகளை கொண்ட ஜோடி கோணங்கள். இப்போ நம்ம இந்த டயக்ராம்லேயே பார்த்தோம்ல, 2 கோடு இருந்திருக்கு, அதில் வெவ்வேறு முனை. இப்போ இது ஒரு முனை, இது ஒரு முனை, வேறு முனை தான். வெவ்வேறு முனைகளை கொண்ட ஜோடி கோணங்கள் குறுக்கு வெட்டி எல்லுக்கு ஒரே பக்கத்திலும். இப்போ இந்த சைடு மேலே, அதாவது இந்த நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை வலது பக்கம், இது இடது பக்கம், இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ இது நம்ம கீழ்னு சொல்லாமல் வலது பக்கம் கீழ்ப்பகுதி, இதை வலது பக்கம் மேல் பகுதி. அதே போல் இதை என்ன சொல்லலாம்? இடது பக்கம் மேல் பகுதி. இதை என்ன சொல்லலாம்? இந்த ஆங்கிளில் இடது பக்கம் கீழ்ப்பகுதின்னு நம்ம சொல்லலாம். இதே போல தானே இந்த சைடு சேம் இருக்கும். அப்போ இந்த பாயிண்டில் கவனிச்சா இது வலது பக்கம் மேல் பகுதி, இது இடது பக்கம் மேல் பகுதி, இது வலது பக்கம் கீழ்ப்பகுதி, இது இடது பக்கம் கீழ்ப்பகுதி, இந்த மாதிரி சொல்லலாமா? அப்போ ஜோடி கோணங்கள். இப்போ வலது பக்கம் மேல் பகுதி அப்படின்னா இந்த கோணம் நம்ம எடுத்துக்கலாமா? அதே போலயே இதுவும் வலது பக்கம் மேல் பகுதி தான், இந்த கோணம். இதுதான் ஜோடி கோணங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்தந்த ஷேப்புக்கு ஏற்றா அப்படி ஒரே பக்கத்தில் அமையுதா? இதுதான் ஒரே பக்கத்தில் அமையக்கூடியது. அது வலது, இடம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, இடதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எம் மற்றும் என் கோடுகளுக்கு மேற்புறம் அல்லது கீழ்ப்புறம். நான் சொன்னேன்ல மேல் கீழ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இத்தகைய கோண ஜோடிகளை ஒத்த கோணங்கள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பாருங்கள், அழகாக பிக்சரில் கலரில் காமிச்சிருப்பாங்க.
கலரில் காமிச்சிருப்பாங்க. கவனிங்க. இப்போ இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் பாருங்கள். இந்த கோணத்தில் இது ஒத்த கோணம், அதாவது 1ஆவதும் இங்கே நம்பர் பாருங்கள் 5ஆவது கோணமும் ஒத்த கோணங்கள் 1 5. இதே போல் அடுத்ததில் இப்போ இங்கே வந்து இடது மேல் பக்கம்னா இதுவும் இடது பக்கம் தான், பச்சை கலரு. அப்போ 2ம் 6ம் ஒத்த கோணங்கள். அதே போல் மஞ்சள் கலரை கவனிங்க. இது என்ன? இடது கீழ்ப்பக்கம். அப்போ 3ம் 7ம் 3 7ம் அதே போல் ஒத்த கோணங்கள். நெக்ஸ்ட் மிச்சம் என்ன இருக்குது? 4. இது என்ன? வலது கீழ்ப்பகுதி. இதோ 4ம் 8ம் ஒத்த கோணங்கள். இப்போ ஒத்த கோணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கு ஒன்று சம வேல்யூ இருக்குமோ அதே போல தான் இதுவும் சம வேல்யூவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கான்செப்டில் அழகாக புரிஞ்சுக்கலாம். அப்போ 1 5 எத்தனை டிகிரி இருக்கோ? 130 டிகிரி இருந்தால் 1ஆவது 130 டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? 5ம் அதே 130 டிகிரி தான். இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னாவே போதும். ரொம்ப ரொம்ப சூப்பர். இன்னைக்கு நீங்கள் கொஸ்டின் எப்படி கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்தாவே போதும், 8 ஆங்கிள்லையுமே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த கான்செப்டே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒத்த கோணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது கவனிங்க, ஒன்று விட்ட கோணங்கள். ஒன்று விட்ட கோணங்கள் அப்படிங்கிறது இது ஒரு கான்செப்டு. இது வந்து 12வது டைப்பு. மொத்தம் 11 கோணங்கள் டைப் பார்த்தோம்ல, இது 12வது டைப்பு ஒன்று விட்ட உட்கோணங்கள். அடுத்து 13வது டைப்பு ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். இப்போ நான் அந்த டயக்ராமில் கலர் பிக்சர் காமிச்சல அதே கான்செப்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாவே ஒன்று விட்ட உட்கோணங்கள்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்று விட்ட உட்கோணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை பாருங்கள். இப்போ இந்த இதுக்கு அப்படியே இந்த கோணத்துக்கு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்டாக இருக்கா? ஓகேவா? அதாவது உட்கோணங்கள்ங்கிற கான்செப்டாக நம்ம எடுத்துக்கலாம். இதான் வந்து ஒன்று விட்ட உட்கோணங்கள் உட்பகுதியில். ஓகேவா? இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போது ஒன்று விட்ட உட்கோணங்கள் இது என்ன அளவு இருக்கோ 3 என்ன அளவு இருக்கோ அதே அளவு உங்களுக்கு 5 அதே அளவு இல்லை. இந்த கோணத்தோட டைப் எதை ஒன்று விட்ட உட்கோணங்களாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து வேல்யூ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்று அடுத்தடுத்து சொல்லுவாங்க. பார்க்கலாம். பின்னாடி ஆங்கிள் வேல்யூ வச்சும் சொல்லுவாங்க. நீங்கள் அதுலேயும் வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒன்று விட்ட உட்கோணங்களில் என்ன வரும்? இந்த 4 இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்படியே இந்த 6 இதுவுமே வந்து ஒன்று விட்ட உட்கோணங்கள். ஒன்று விட்ட உட்கோணங்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் அப்படின்னு பாருங்கள். ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் இது 12வது டைப்பு. இது 12வது டைப்பு. பாருங்கள், ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். வெளிக்கோணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் இது என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இந்த வேல்யூ. ஓகே, 1 7 அந்த கலரில் அழகாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த 2 8 இது என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். 2 8 இது எல்லாமே ஒரே வேல்யூ இருக்கும். 1 2 ஒரே வேல்யூவாக இருக்கும். அதே போல் 2 8 ஒரே வேல்யூவாக இருக்கும். இப்போ இன்னும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லைனில் இருந்தது இது உங்களுக்கு ஒரு லைனே 180 டிகிரிங்கிற போது இது என்ன வேல்யூ இருக்கோ அதோட வேல்யூ எப்படி இருக்குமோ பெரிய வேல்யூவாக இருக்கும், விரிகோணமாக இருக்கும். ஆனால் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வேறு கோணமாக இருக்கும். ஆனால் ரெண்டோட கூடுதல் என்ன இருக்கும்? 180 டிகிரி. அதே போல் தானே இங்கேயும் ஒரே லைன் இருக்குது. அதில் இது என்ன வேல்யூனா இங்கே 1வது வேல்யூ என்ன இருந்துச்சோ அதே வேல்யூ தான் 7வது இருக்கும். அதே போல் 2வது கோணமும் 8வது கோணமும் ஈக்குவலாக இருக்கும். 1 7 ஈக்குவலாக இருக்கும். 2 8வது கோணமும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இது வெளிப்பகுதி தானே, வெளிப்பகுதி. இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உட்கோணம் சொல்கிறோம். ஒன்று விட்ட உட்கோணங்கிற கான்செப்ட் சொல்கிறோம். அதே போல் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கிற போது இந்த இதெல்லாம் அப்போ ஆப்போசிட் கான்செப்ட். இதுக்கு ஈக்குவலாக நம்ம எதை பார்த்தோம்? இந்த லைனுக்கு வரது அப்படியே இதுக்கு அப்படியே ஒன்று விட்ட இது. அதே இது இந்த இது நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஒன்று விட்ட இது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த பிக்சரை பார்க்கும்போது எது ஒன்று விட்ட உட்கோணம் ஒன்று விட்ட வெளிக்கோணம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோம். இது 12வது டைப்பாக. அடுத்தது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஒத்த உட்கோணங்கள் ஒத்த வெளிக்கோணங்கள். இப்போ இது 13வது டைப்பு, அடுத்தது 14வது டைப்பு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது இடையில நான் ஏதாவது வேல்யூ நான் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரில. மொத்தம்
சாரி ஒத்த கோணங்கள்ங்கிறது 11ன்னு வச்சுட்டோம். இதை நான் 12ன்னு சொல்லாமல் விட்டுட்டேன். ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் இது 12, இது 13, இது 14, இது 15. மொத்தம் 15 பேர் வந்துருச்சா? இதை ஒவ்வொன்றா நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15 பேருமே உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும். இப்போ ஒத்த கோணங்கள்ங்கிறது எதை ஒத்த கோணங்கள்னு சொல்கிறாங்கிறத கவனிங்க. எது ஒத்த கோணங்கள்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் இதில் வந்து ஆங்கிள் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் இப்போ ஒத்த உட்கோணங்கள் அப்படின்னா இப்போ இதெல்லாம் உட்பகுதி அப்படின்னு நான் சொன்னேன்னா இதை உட்பகுதி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வெளிப்பகுதிங்கிறது இந்த நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், உட்பகுதிக்குள்ளே இந்த கோணம் அதுக்கு நேராகவே வந்துட்டு இந்த கோணம் இருக்கா. ஆனால் கோணம் மாறுபடும். ஆனால் இது ரெண்டோட கூடுதல் என்ன வரும்? இது ரெண்டோட கூடுதல் 180 டிகிரி வரும். அதாவது 3வது கோணத்தையும் 6வது கோணம் வந்து ஒத்த உட்கோணங்கள் இதோட கூடுதல் 180 டிகிரி வரும். அதே போல தான் இங்கே 4ம் 5ம் 4ஓட ஆங்கிலும் 5ஓட ஆங்கிலும் கூட்டினீங்கனாலும் 180 டிகிரி வரும். இது ஒத்த உட்கோணங்கள். அதே இது ஒத்த வெளிக்கோணங்கள்ங்கிறத பாருங்க. ஒத்த வெளிக்கோணங்கள் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ இதுவும் வெளியில் இருக்கா, அதுக்கு சேமாக இந்த சைடும் வந்து வெளியில் இருக்கும். ஆனால் இது ரெண்டோட கூடுதல் என்ன வரணும்? 180 டிகிரி வரும். அப்போ 1வது கோணமும் 8வது கோணமும் கூட்டினா இது 180 டிகிரி வரும். ஆனால் இது ஒத்த வெளிக்கோணங்கள். அதே போல் தான் இங்கே 2ம் 7ம் இதுதான் ஒத்த வெளிக்கோணங்கள். ஒத்த உட்கோணங்கள் கோ இன்டீரியர், அதே போல் ஒத்த வெளிக்கோணங்களை கோ எக்ஸ்டீரியர் அப்படி மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் கோணங்கள். இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. லைஃப்பில் இந்த கோணங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இந்த லைஃப்பில் கோணங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது இப்போ நல்லா கவனிங்க. கட்டடக்கலையின் அடிப்படையில் ஒரு கட்டமைப்பின் சமச்சீர்தன்மை மற்றும் தாங்கும் திறன் ஆகியவற்றை உறுதி செய்ய ஒத்த கோணங்கள் பயன்படுகின்றன. அப்போ ஒத்த கோணங்கள்ங்கிறது எதுக்காக பயன்படுது? ஒரு கட்டடத்தோட சமச்சீர் தன்மையும் தாங்கும் திறன் அது உறுதி செய்கிறதுக்கும் ஒத்த கோணங்கள் பயன்படுது. அதே போல் தளத்தின் சமச்சீர் தன்மையை உறுதி செய்வதில் ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்கள் பயன்படுகின்றன. தளத்தோட ஒரு சமச்சீர் தன்மையை, கட்டடத்தோட சமச்சீர் தன்மை, தாங்கும் திறன் இதை கண்டுபிடிக்க இதை உறுதி செய்ய பயன்படக்கூடியது ஒத்த கோணங்கள். அடுத்தது தளத்தோட சமச்சீர் தன்மையை உறுதி செய்வதில் பயன்படக்கூடியது என்ன? ஒன்று விட்ட வெளிக்கோணம். கேள்வியை பாருங்கள். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம சோசியல் சயின்ஸ் படிக்கிற அளவுக்கு உரிய இன்ஃபர்மேஷனாக ஆயிரும். ஸோ அதை நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். நான் இது குரூப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது தூண்கள் இணையானவையா, கட்டமைப்பில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா மற்றும் நிலைத்தன்மை போன்றவற்றை உறுதிப்படுத்த ஒன்று விட்ட உட்கோணங்கள் பயன்படுகின்றன. அப்போ ஒன்று விட்ட உட்கோணங்கள் எதுக்கு பயன்படுது? இந்த தூண்கள் இணையானவையா, கட்டமைப்பில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா, நிலைத்தன்மை போன்றவற்றை உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்று விட்ட உட்கோணங்கள் பயன்படுது. அடுத்தது சுவர்கள் நேராக உள்ளதா என்பதை சரிபார்ப்பதில் குறுக்குவெட்டின் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள் பயன்படுகின்றன. ஸோ இந்த மாதிரி பயன்பாடுகள்லாம் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கோணங்கள் என்னென்ன பயன்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 15 கோணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? இதுக்கு அடுத்து என்னென்ன இணைக்கோடுகள்லாம் வந்து அதோட கோணங்கள் சமம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த பிக்சரை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இதில் டயக்ராமில் இதுக்கு என்ன வேல்யூ, இப்போ இந்த இணைக்கோடுகளில் இதுக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இதுக்கும் இருக்கும், 130 டிகிரி. இதுக்கு என்ன 130, அதே போல் தான் இதுக்கும் 130 டிகிரி இருக்கும். அதே போல் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், வலது சைடு மேல்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதே போல் தான் இங்கேயும் வலது சைடு மேற்புறமும் இந்த பாயிண்ட்டுக்கும் வலது சைடு மேற்புறம் ஒரே வேல்யூ இருக்கும். அதே போல் தான் நான் சொன்ன அந்த டைரக்ஷனை வச்சு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா 4 டைரக்ஷனாக பிரிச்சுட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் புரிஞ்சிடும். இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், 2 இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். இப்போ ஒத்த கோணங்கள்ங்கிறது என்னென்னங்கிற பார்த்துட்டோம், என்னென்ன ஆங்கிள்லாம் சமமாக இருக்குங்கிறத அழகாக இந்த பிக்சர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த இதில் 4 பிக்சர் கொடுத்துருப்பாங்க, ஒன் பை ஒன்றா நீங்கள் பாருங்கள்.
இப்போ இதுக்கு 125 இதுக்கு 125 தானே, இதுக்கு 125னா இது வேல்யூ 125 தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ இதுலேயே நீங்கள் என்ன நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. என்னென்ன இப்போ இதுக்கு 48னா இதுக்கும் 48 தான், இதுக்கு 138னா இதுக்கு 138 தான். ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்த கிராஃபை நீங்கள் கவனிங்க. அடுத்த கிராஃபை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ ஆப்போசிட் கொடுத்துருப்பாங்க. இந்த இணை கோடுகளில் இந்த வேல்யூ 30 டிகிரினா அப்போ இதுவும் 30 டிகிரி தான், இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன அந்த ஒன்று விட்ட உட்கோணங்கள் நம்ம பார்த்தோம்ல, ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் அப்படிங்கிற பார்த்தோம்ல, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு லைனில் இங்கே கொடுத்துருக்காங்க 30 டிகிரினா, அதே போல் இதுவும் 30 டிகிரி தான். ஆக்சுவலாக இன்னொன்று எது 30 டிகிரி ஈக்குவலாக இருக்கும், இதுவும் இந்த கோணமும் வந்துட்டு சேம் 30 டிகிரி. ஏன்னா ஒத்த கோணங்களில் இதுவும் இதுவும் வரும். ஓகேவா, ஆனால் ஒன்று விட்ட உட்கோணங்களில் இதுவும் சமம். அதாவது இப்போ இஜட் மாதிரி இருக்குன்னு வைங்க, இந்த கோணமும் சமம். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் கான்செப்டில் இப்போ இந்த கோணம் அப்படின்னா ஒன்று விட்ட கோணம் இந்த கோணம் தான், இதுவும் சமம். நெக்ஸ்ட்டு இந்த கோணம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது ஒன்று விட்ட கோணம் இது. இந்த மாதிரி என்னென்ன ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறத இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாம் கலந்து தான் உங்களுக்கு ஒரு டயக்ராமே வரும். அழகாக இந்த கான்செப்டை புரிஞ்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. பாருங்கள், 2 கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது ஒன்று விட்ட உட்கோணங்கள் அளவில் சமமாக இருக்கும். இந்த பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்கள், இப்போது வெளிக்கோணம் நம்ம பார்த்தோமா, இது வெளிக்கோணம். அதே போல் இங்கேயும் வெளிக்கோணங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒன்று விட்ட வெளிக்கோணம், இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது 50 டிகிரினா இந்த வேல்யூ 50 டிகிரி. அதே போல் தான் எது ஈக்குவலான ஆங்கிள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று விட்ட வேல்யூ இதுவும் டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ இந்த டைரக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ இதெல்லாம் அப்போது 2 இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் அளவில் சமம். இதுதான். அப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னதை அதை இப்படி உங்களுக்கு அளவு வச்சே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கவனிங்க. இப்போ இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது 55 டிகிரியும் இது 125 டிகிரியும். அதாவது உட்கோணங்கள் ஒன்று விட்டு உட்கோணம் வேறு. இதோட கூடுதல் கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், 180 டிகிரியாக இருக்கணும். இதுதான். அப்போ அதே போல் தான் இந்த கோணத்தையும் கூட்டுனா 180 டிகிரி கண்டிப்பாக வரணும். அதே போல் இந்த கோணத்தையும் கூட்டுனா 180 டிகிரி வரணும். நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த கோணமும் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உட்கோணங்கள்னு சொல்லுவோம். இது ரெண்டோட கூடுதல் என்ன இருக்குது, கண்டிப்பாக வேல்யூ வேறு இருக்கும், ஆனால் கூட்டுனா 180 டிகிரி வரணும். இது அப்போது 2 இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே பக்கம் அமைஞ்சிருக்கா பாருங்கள். இப்போ இந்த சைடு இது ஒரு பக்கம், அப்போ இந்த சைடும் இது ஒரு பக்கம். அதே போல் இந்த சைடும் ஒரே ஒரு பக்கம்தான். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளும் பார்த்தாலுமே ஒரே பக்கம்தான். அதே போல் தான் இந்த ஆங்கிளும் பார்த்தாலும் ஒரே பக்கம்தான். ஸோ இதோட ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் என்ன அர்த்தம், 180 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட்டு, இதையும் கவனிங்க. ஸோ இதையும் பார்த்தாலுமே வெளிக்கோணங்களும் மிகை நிரப்பு கோணங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இது வெளியில் அமைஞ்சிருக்கா, அதே போல தர இதுவும் வெளியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டோட கூடுதல் என்ன தான் வரணும், 180 டிகிரி தான் வரணும். அதே போல தான் இந்த கோணம் இங்கே கொடுத்துருக்க கோணம், இங்கே ரெண்டோட கூடுதல் 180 டிகிரி. அதே போல தான் இதுவும் கரெக்டாக அந்த டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சிருந்தாவே போதும். இந்த டைரக்ஷன் அது கீழே உள்ள டைரக்ஷன், இது ரெண்டோட கூடுதல் கண்டிப்பாக என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அதான் 2 இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். ஸோ ஒரே பக்கம் அமைஞ்ச அந்த வார்த்தைலாம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டயக்ராமை பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ இது அதே பக்கங்கிறது தான் இந்த தான்.
இந்த இப்போ இந்த குறுக்கு வெட்டியில் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கோணம் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த இருக்குது வெளிக்கோணம். அதே போல் இதுக்கு ஒரே பக்கத்தில் அமைஞ்ச வெளிக்கோணம் இந்த கோணம். இது இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்ச வெளிக்கோணம் இந்த ஒரே பக்கத்தில் அமைஞ்ச வெளிக்கோணம் இந்த கோணம். அப்போ இதோட கூடுதல் 180 டிகிரி. இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இனி உங்களுக்கு இணைக்கோடுகளை வச்சு டயக்ராம்லாம் கொடுத்து கேள்வியில் கேட்பாங்க. இன்னும் என்ன கேள்வி கேட்டாலும் ஈஸியாக நான் சொல்லியிருக்க கான்செப்ட் வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் சொல்லியிருக்க பாயிண்ட்டு தான். 127 டிகிரினா அதுக்கு இந்த வேல்யூ 127 தான். இது 46னா இதுவும் 46 தான். இது 33 அப்படின்னா உங்களுக்கு இதுவும் 33 அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேல்யூ நீங்கள் பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 180 டிகிரி வரும் கூடுதல். 33ஐயும் எக்ஸ் வேல்யூயும் கூட்டுனா உங்களுக்கு 180 டிகிரி. அப்போ இங்கே என்ன வரும், இது 33 போன்ஸ் அப்படின்னா 180ல் பேலன்ஸ் 147 டிகிரி. 147 டிகிரி தான் இந்த எக்ஸோட வேல்யூ. அதே போல் தான் இப்போ நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு லைன் இருக்குது, இந்த பாதி இங்கே இருக்குது, மீதி பாதி இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரணும், 180 டிகிரியாக வரணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து நீங்கள் 48 டிகிரியை கூட்டணும். அதுதான் 132லேருந்து 48 கூட்டினா 180 டிகிரி. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதிலே இன்னும் நல்லா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருக்கும். அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், சிம்பிளாக இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இனி அடுத்தடுத்தது எல்லாமே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இப்போ ஒரு ஆங்கிள் 68 டிகிரி, இந்த சைடு 68 டிகிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து எதெல்லாம் 68 டிகிரி அப்படின்னா பியும் 68 டிகிரி தான், டியும் 68 டிகிரி தான். அடுத்து இதுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்ச இந்த ஜியும் 68 டிகிரி தான். இப்போ இதுவும் 68 டிகிரி தான், இதுவும் 68 டிகிரி தான். இது எல்லாமே 68 டிகிரி தான். புரிஞ்சுங்களா? 68 டிகிரி தான். இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க, வேறு வேறு வரும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இப்போ அடுத்தது கவனிங்க. இப்போ 68 எது வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ என்ன, ஒரு நேர்கோடு நினச்சுன்னா அதோட மொத்த வேல்யூ என்ன, 180 தானே. 180ல் 68 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 112. 112 கேட்டு தானே. இந்த ஏவோட வேல்யூ 112. அப்போ ஏ 112 அப்படின்னா எதெல்லாம் 112ன்னு பாருங்கள், இது ரெண்டும் 112. அதே போல் தான் இதுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சது, இதுவும் 112 தான். அவ்வளோதான், இதுதான் அதற்கான ஆன்சர். பாருங்கள், BDGIK இதெல்லாம் 68 டிகிரி தான். அதே போல் ACEFHJ இதுவும் 112 டிகிரி தான். அவ்வளோதான், ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான் உங்களுக்கு டயக்ராம்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம பயிற்சி கணக்கெலாம் நீங்கள் பார்க்கலாம், இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். பயிற்சி கணக்கு பாருங்கள். இந்த பயிற்சி கணக்கு எல்லாம் உங்களுக்கு நிறையா இதே டயக்ராம் கான்செப்ட் வச்சே தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரிலாம் கேள்வி வைக்கிறாங்க. ஸோ ஆன்சர் கண்டுபிடிப்பா இசட்டின் மதிப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இசட்டோட மதிப்பு காண்கன்ட்டு. இப்போ ரெண்டாவதே பாருங்கள். இப்போ இதுதான் குறுக்கு வெட்டி. இந்த குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள், அதாவது மிகை நெருப்பு கோணம் சொல்கிறோமா, அப்போது இந்த 135 டிகிரியும் ப்ளஸ் இஜட் டிகிரியையும் கூட்டுனா நம்மளுக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அப்போ இஜட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், பேலன்ஸ் 45 டிகிரி. 45 டிகிரி தான் இஜட்டோட வேல்யூ. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த கான்செப்டே தான் உங்களுக்கு டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இந்த மாதிரி எக்ஸ் கான்செப்ட்லேயும் கேள்வி வைப்பாங்க. இப்போ எக்ஸ் கான்செப்டில் கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கேள்வி பாருங்கள். 6வதுல இந்த டயக்ராம் கவனிங்க. இதில் இந்த கோணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த பொசிஷன், என்ன பொசிஷன், ஒன்று விட்ட உட்கோணம், இதுவும் உள்ளதாக அமைஞ்சிருக்கு, இதுவும் அந்த இணைக்கோடுகளுக்கு உள்ளே அமைஞ்சிருக்கு. அப்போது ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம். அப்போ இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இதுவும் இருக்கும். ரெண்டுமே சமங்கிறனால 2x + 15ஐயும் ஈக்குவல் டு 3x + 40, 3x - 40. அவ்வளோதான், ரெண்டு ஈக்குவல். இதை தான் நம்ம நோட் பண்ணுறோம். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறோம். 2xஐ ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ 3x, இதில் வந்து 3x - 2xன்னு மாறும், +2x - 2xஆக மாறிடும்.
அடுத்து இங்கே இருக்க -40 தான் ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம கொண்டு போகிறோம். அப்போ ஏற்கனவே 15 டிகிரி இந்த சைடு இருக்கும், அதோடு சேர்த்து -40 இந்த சைடு போகும்போது +40 மாறிடும். அப்போது மொத்தத்துக்கு 55 டிகிரி. இதிலேருந்து 3xலேருந்து 2x கழிச்சா பேலன்ஸ் x தானே இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 55 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 55 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த சைடு உள்ள கோணத்தையும் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ 55 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அப்போ 2x + 50 போது 2 × 55 + 15. அப்போ இங்கே 110 + 15 125 டிகிரி. இதுதான் 125 டிகிரி. இது 125 டிகிரினா இதுவும் 125 டிகிரி தான். இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துருக்க பாயிண்ட்டு எல்லாமே நீங்கள் இந்த டயக்ராமில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுவும் நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. எப்படின்னா, இப்போ இந்த குறுக்கு வெட்டு கோடுக்கு ஒரே பகுதியில் அமைந்த ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள் அதோடு மிகை நிரப்பு கோணம். அப்போ இந்த ரெண்டோட கூடுதல் தான் என்ன வரணும், 2x - 15 ப்ளஸ் இவங்க கொடுத்துருக்க இந்த 3x + 20 இதை ரெண்டையும் கூட்டுனா உங்களுக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும். இந்த கான்செப்ட் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ 2xையும் 3xையும் ஆட் பண்ணால் 5x. அடுத்து -15 + 20 இதை நீங்கள் சால்வ் பண்ணால் +5 மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் இருந்து 5x மட்டும் இந்த சைடு வச்சுருங்க. +5 ஈக்குவல் அந்த சைடு போணுச்சுன்னா -5. அப்போ 180ல் 5 போணுச்சுன்னா பேலன்ஸ் 175. இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ பாருங்கள், 4 5 5, இங்கே 3 5 15, பேலன்ஸ் 2 25னா 5 5 65. அப்போ எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுன்னா இதோட ஆங்கிளும் நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் என்னவோ அது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வேல்யூ அழகாக 35 டிகிரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். அதே போல் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருந்த அதே மெத்தடு தான் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கூற்றுகள் நீங்கள் ஒருவேளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு டேஷ் கோடு ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வெட்டி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு வெட்டுதான். ஸோ வெவ்வேறு கோடு வெட்டுனா அது குறுக்கு வெட்டின்னு அர்த்தம். அவ்வளோதான். அடுத்து கொடுக்கப்பட்ட படத்தில் கோணங்கள் A மற்றும் B என்பன. ஸோ அப்போ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வெளி சைடு இருக்குது. ஓகே, அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு வெளி சைடு இருக்குது. அப்போ இது ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். அப்போ அந்த கோணங்கள் டயக்ராம் கரெக்டாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கன்ஃபியூஷன் ஆகாமல் வந்துடும். ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோணங்கள் நிறையா வந்திருக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அதை நல்லா தெளிவாக டயக்ராம் நோட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பேர் நல்லா தெளிவாக புரியும். அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் நீங்கள் வீடியோ முழுசாக கவனிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக அடுத்தடுத்து எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டும்போது பின்வரும் கூற்றுகளில் எது எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன, ஒத்த கோணங்கள் மிகை நிரப்பிகள், இது சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. ஒன்று விட்ட கோணங்கள் மிகை நிரப்பிகள், இதுவும் கிடையாது. ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் மிகை நிரப்பிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லை. அதே இது பாருங்கள், குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த, இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணல, குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்கள் மிகை நிரப்பிகள். இதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டயக்ராமில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த டயக்ராமில் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ யார் இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஸோ கிளாஸ் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, யார் முழுமையாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக அதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து நான் ரொம்ப பதில் எதிர்பார்ப்பேன். நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக நோட் பண்ணணும். இது உள்ள எதிர்கோணமாக எது ஈக்குவலாக வரும் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் இந்த வரைதல் அப்படிங்கிறது, கிராஃப் ட்ரா பண்ணுறது, இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பயிற்சிங்கிறதே நம்மளுக்கு தேவையில்லை.
ஆனால் இந்த அடுத்ததை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே அகைன் உங்களுக்கு இந்த பல்வகை திறனறி பயிற்சி கணக்கில் அகைன் நம்ம பார்த்த கான்செப்டே இந்த டயக்ராம்லாம் வச்சு கேள்வி வைப்பாங்க. இந்த பாருங்க XY Z மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. இதெல்லாமே நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இந்த XY Z இந்த இதை வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இது ஒன்றா நம்ம ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். நம்ம ஈஸியானதாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது டயக்ராம் நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தது அப்படின்னாவே அதோட மொத்த கோணம் 180 டிகிரி. இப்போ இது வந்து மொத்த கோணம் அப்படின்னா இந்த சைடு என்னென்ன இருக்குது, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்குது. அடுத்தது 3x + 40, 3x + 40 இது ஒரு சைடு இருக்குது. இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் கீழே உள்ளதை ஒரு லைன் கீழே உள்ளது 180 தானே அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே வேரியபிள் வேறு இருக்குது. இது ஒய்ன்னு இருக்குது, இங்கே இஜட்னு இருக்குது. ரெண்டையும் கூட்டும்போது உங்களுக்கு ஆன்சரே வராது. இதுனா எக்ஸ்ன்னு இருக்குது. அதனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிடுங்க. என்ன வரும், 4x = இந்த +40 இந்த சைடு போகும்போது -40 மாறிடும். அப்போது 180ல் 40 போணுச்சுன்னா பேலன்ஸ் 140 டிகிரி. இல்லை 4x 140னா எக்ஸோட வேல்யூ 4 4 4, இங்கே முன்னாங்க 12, பேலன்ஸ் 2, அப்போ 20 அப்படின்னா 5 20. அப்போது மொத்தத்துக்கு எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இன்னும் நீங்கள் ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே எக்ஸ் வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது குத்தெதிர்கோணம் தானே. இது என்ன வேல்யூ இருக்கோ, என்ன ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இதுவும் சமந்தான். அப்போ இது பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 35 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எதில் 3x + 40, இதில் நான் எக்ஸோட வேல்யூ 35ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது ஒய் ப்ளஸ் என்ன வரும், ஒய் ப்ளஸ் 30ங்கிறது ஈக்குவலாக வரும். ஒய் ப்ளஸ் 30ங்கிறது ஈக்குவலாக வரும். இப்போ எக்ஸ் வேல்யூ 35. இப்போ 3 × 35 + 40 = ஒய் ப்ளஸ் 30 டிகிரி. அதை 3 × 35 90, 15 105 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி. அப்போ மொத்தத்துக்கு 145 டிகிரி. இதில் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, +30 இந்த சைடு வரும்போது -30 எடுத்துட்டிங்கன்னா 40ல் 30 போனுச்சுன்னா பேலன்ஸ் 10 மட்டும்தான். அப்போது 105 + 10 115. இதுதான் ஒய்யோட வேல்யூ. 115 தான் ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி, ஒய்யோட வேல்யூ 115 டிகிரி. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, இஜட்டோட வேல்யூ கேட்குறாங்களா? இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன பார்த்துருந்தோம், 115. அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே 115னா 115 + 30. அடுத்து இந்த இதையும் சேர்க்கும்போது நமக்கு என்ன வரணும், மொத்தத்துக்கு 180 டிகிரி வரணும். ஒரு லைனில் இதெல்லாம் சேர்ந்தது 180 டிகிரியாக வரணும். அப்போ 115 + 30 இதையும் நம்ம சேர்த்துருவோம். இது டோட்டலாகவே பார்த்தோம்னா 145 டிகிரியா, 145 டிகிரி ப்ளஸ் இஜட் ப்ளஸ் 10 டிகிரி. இதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு மொத்தத்துக்கு 180 டிகிரி வரணும். ஃபஸ்ட்டு இதவே நீங்கள் கூட்டினா 155 டிகிரி வரும். 55ஓட இஜட் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், பேலன்ஸ் 25 டிகிரி. 25 டிகிரியை நீங்கள் ஆட் பண்ணால் தான் 180 டிகிரி வரும். அப்போ இஜட்டோட வேல்யூ என்ன, 25 டிகிரி. அழகா நீங்கள் இதிலேருந்து இப்படி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி, ஒய்யோட வேல்யூ 115 டிகிரி, இஜட்டோட வேல்யூ 25 டிகிரி. அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 1 hour அப்படிங்கிறது உங்களுக்கு கோணங்கள் சம்மந்தமாக எப்படிலாம் கேள்விகள் இருந்ததோ இப்போ இதையும் நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. எக்ஸோட வேல்யூ எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எவ்வளோ கோணம் கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரெயிட்டனை மட்டும் அசூம் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டனோட மொத்த கோணம் 180 டிகிரி. அப்போ 180 டிகிரியில் மீதி எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையும் கூட்டிட்டு 180ஓட மைனஸ் பண்ணுங்கள், எக்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் தான் இங்கேயும் எல்லாமே டயக்ராம் வச்சு தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். லாஸ்ட்டாக ஓகே, லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வந்து இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க 15வது, இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் டைம் அப்படிங்கிறத நான் பார்க்கல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒரு வீடியோவில் நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணுங்கிறக்காண்டி தான் நான் டைமே பார்க்காம கிளாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ இந்த படத்தில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜிஹெச் மற்றும் ஐஜே ஆகியவை இணையானவை. ஓகே, இணையானவை. அதில் ஒன்றாவது ஆங்கிள் 1ங்கிறது 108 டிகிரி. அப்போ இது 108 டிகிரின்னு சொல்லிட்டாங்களா? இந்த வேல்யூ இந்த 1ன்னு கொடுத்துருக்குது, இது 108 டிகிரி. ஓகே, அடுத்தது 2ன்னு கொடுத்துருக்குது, இந்த சைடு 2 கொடுத்துருக்காங்களா? இது 123 டிகிரி. எனில் எக்ஸ் டிகிரி, ஒய் டிகிரி மற்றும் இஜட் என் மதிப்பை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா அதை நீங்கள் கவனிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எது ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். அப்படி பார்க்கும்போது இந்த கோணமும் இதுக்கு ஒன்று விட்ட இந்த கோணமும் சமம். அதாவது சமம் மீன்ஸ் இது ரெண்டையும் கூட்டுனா 180 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் 1 ப்ளஸ் எக்ஸ் டிகிரி இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 180 டிகிரி வரணும். இப்போ ஆங்கிள் 1 தான் அவங்க 108 டிகிரின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ எக்ஸ் டிகிரியோட வேல்யூ என்ன? ஏதோ நம்ம கூட்டினா 180 வரும் பாருங்கள். 72 108ஓட 72 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ 72 டிகிரி. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 72 டிகிரி. இது நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இது சமம் அப்படின்னா அடுத்தது அதே போல் தானே இந்த வேல்யூ ரெண்டாவது ஆங்கிலும் ப்ளஸ் இந்த ஜேங்கிறதும் இதுவும் சமமாக தானே அமையும். அப்போது சாரி ஜேங்கிறதுனா இந்த வெளியில் பாயிண்டாக ஒய் அப்படிங்கிறது. அப்போது இந்த ரெண்டாவது ஆங்கிள் 2 ப்ளஸ் ஒய் டிகிரி இதுவும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு, அதை கூட்டினா 180 டிகிரி வரணும். அப்போ இது 123 டிகிரி ப்ளஸ் ஒய் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். இப்போ 123ஓட எதை கூட்டினா 180 வரும்? பேலன்ஸு 57 டிகிரி. கரெக்டாக 57. அப்போ ஒய்யோட வேல்யூ 57 டிகிரி. ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 72, ஒய்யோட வேல்யூ 57 டிகிரி. 57, இது 57. இப்போ பாருங்கள், இது ஒரு முக்கோணம். அப்போ முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் என்ன வரணும்? 180ன்னு வரணும். அப்போது எக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஒய் டிகிரி ப்ளஸ் இஜட் டிகிரி இதோட கூடுதல் என்ன வரணும்? 180 டிகிரின்னு வரணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது 72, இது 57 ப்ளஸ் இஜட்டுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 180 வரும்னு பாருங்கள். இதை ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னாவே 9 5 7 கூட்டினா சாரி 2யும் 7 கூட்டினா 9, 7யும் 5யும் கூட்டினா 12. அப்போ 129. 129 எதை கூட்டினா நமக்கு 180 வரும் பாருங்கள். 7 சாரி 5 1 51 வருமா? ஸோ இஜட்டோட வேல்யூ 51. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி உள்ளது நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் சொல்லியிருக்கேன், ஆங்கிள் எல்லாம் நல்லா தெளிவாக ஒன்ஸ் நீங்கள் டயக்ராம் மூலயமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.